வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ட்ரெடிஷ்னலான செட்டிநாட் வெள்ளை பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இந்த ரெசிபிக்கு புளிக்க வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. டக்குன்னு செஞ்சோமா அரைச்சோமா ஊத்துனோமான்ட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த ஆளாக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. அந்த டிப் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. தலை தட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதை தட்டிட்டு இதுக்கு மேலே கோபுரம் மாதிரி உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு. நீங்கள் தலை தட்டி அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி உளுந்து எடுத்துக்கணும். இதுதான் நம்ம அளவாக இருக்க போது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நிறையா இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது சூப்பராக அரைச்சாச்சு. தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும், அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் உப்பி வரும், அதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் உடனே ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணும்லாம் கிடையாது. அடுத்து நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து அது ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பணியாரமுமே ஒரே அளவாக வரும், அதுக்காக சொல்கிறேன். இது ஊற்றினோடனே நல்லா உப்பி மேலே வரும். சைடெல்லாம் கரை தட்டின மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் கரெக்டான பதத்தில் ஊற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஊற்றும் போது விட்டு விட்டு ஊற்றாமல் சுற்றி சுற்றி ஊற்றாமல் ஒரே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பிருச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு இதை எடுத்துடலாம். சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் கரெக்டான பதத்தில் ஊற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த செட்டிநாட் வெள்ளை பணியாரத்துக்கு கார சட்னி ஒரு சூப்பரான காம்போ. ஸோ அதோட ரெசிபியும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 15 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் கூட தான் தேவைப்படும். கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். 1 துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இப்போ நான் நல்லா திக்காக இதை அரைச்சிட்டேன், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. இந்த மாதிரி இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கார சட்னிங்கிறதுனால எண்ணெய் நிறையா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம சட்னி எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோம். தக்காளியும் சேர்க்கறதுனால நல்லா காரம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப எரியிற காரமாக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணியெலாம் நல்லா வற்றி ஒரு திக் பேஸ்ட்டாக அது ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட செட்டிநாட் வெள்ளை பணியாரமும் கார சட்னியும் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.